ஏய் மாப்பு என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்னா ஒன்னு லுக், இன்னொன்னு பேரு. ஒரு கைப்புள்ள, ஒரு வீரபாகு, ஒரு வக்கீல் வெடிமுத்து. நேம்ஸ் பத்தி பேசாம இருக்க முடியாது. ஒரு வாட்டி உங்க காம்பினேஷன் ஒன்று சேரும், ஐகானிக் நேம்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் என்ன சார்? பின்னாடி உட்காந்து பிளான் பண்ணுவீங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக? இல்லை, வித்தியாசமாக இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம். அது அண்ணன் அவரோட ஐடியாவோட வருவார், உட்காந்து பேசி என்ன ஒரு கேரக்டர் சீன்கிறது ரெண்டாவது. ஹியூமன் வரும்போது அந்த கேரக்டரோட லுக்கு, இப்போ நீங்கள் கேங்கர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அந்த மீசைலேருந்து அந்த ஏர்லேருந்து அந்த போட்டுக்கிற காஸ்டியூம் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னா ஒன்று லுக்கு, இன்னொன்று பேர். அதுக்கப்புறம் தான் இது ஒரு கைப்புள்ள, ஒரு வீரபாகு, ஒரு வக்கீல் வெடிமுத்து, அந்த மாதிரி இதில் பிடி மாஸ்டர் சிங்காரம். ஸோ அந்த கேரக்டர் பேர் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்மள அறியாமல் முகத்தில் ஒரு புன்னகை வரணும். அது வடிவேலனோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமோட வேல்யூ இன்னும் அதிகமாகிடும். ஓகே. ஸோ எல்லா மூவிஸ்க்கும் ஒரு லுக் பயங்கரமா உட்காந்து கியூரேட் பண்ணுங்களா? என்னெல்லாம் யோசிப்பீங்க ஒரு லுக் கியூரேட் பண்ணுறது? பேர் யோசிக்கணும், டைட்டில் யோசிக்கணும், கெட்டப் யோசிக்கணும், என்ன லொக்கேஷன் யோசிக்கணும். எவ்வளோ இருக்குமா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் எவ்வளோ இருக்குண்ணே. இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங்ல, இவர் வடிவேல்னா அவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்போ அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆமாம், எல்லா இதுலேருந்து வேறு வேறு படங்கள் பண்ணிக்கலாம். இப்போ போக்கிரி பண்ணியிருப்பேன், அது பண்ணியிருப்பேன், ஆதவன் பண்ணியிருப்பேன், இதெல்லாம் இதுலேருந்து மாறுபட்டு வரும் அது. பட் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர் சிலிப்பி அகலையேன்னா அது ரொம்ப முக்கியம். அது என்கிட்ட வர்றப்ப மட்டும். ஆமாம், வடிவேலன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்டப், நீ அரண்மனையெல்லாம் வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அது வேற ஸ்டைலில் இருக்கும். என்கிட்ட வர்றப்ப மட்டும் சில நடிகர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும். நீங்கள் எல்லாருக்கும் கெட்டப் போட்டுலாம் இது பண்ண முடியாது. சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்டப் போட்டாலும் அது சூட் ஆகும், நல்லாவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இதை நான் சொல்கிறத விட அவர் சொல்கிறப்ப அழகாக இருக்கும். அவர் தான் சொல்லணும் அதை. இப்போ நீங்கள் வடிவேலில் ஃபேஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் கெட்டப் யோசிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதை நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்னே, நிறையா டைரக்டர் சொல்கிறது ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஹீரோனிக்கு ஆரம்பிக்கும் போது ஹீரோனியை உங்களை மாதிரியே பேசுகிற மாதிரியே நான் கதை சொல்லிகிட்டே வருவேன். அந்த கதையில் உங்களை பற்றியே பேசுவேன். நான் பேசிகிட்டே வரும்போது பேசும்போது உங்கள் ட்ரெண்ட்லேயே அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகி போச்சுன்னா, அவர் டைரக்டர் சொன்னார் என்கிட்ட, ரொம்ப சத்தம் போட்டான். அது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நடக்கணும் அப்போ. ஆமாம், ரொம்ப கத்தி பேச நேற்று நடந்துச்சு. இந்த படத்தில் ஒரு சீனு, எங்கள் படத்தில் நேற்று ஃபங்க்ஷன் நடக்குது, ஆடியோ ஃபங்க்ஷனு. அதில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சிட்டார். எங்கள் குரூப்பில் ஒருத்தர், நிறைய க்ரௌடு வேறு, டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. இப்போ அவர் நிறுத்த சொல்லணும். இப்போ கேங்கர்ஸ் படத்துலேயே ஒரு சீன் இருக்குது. ஒரு வடிவேல்னு இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ இவர் மார்வேஸ்டர் இருக்காரு, அவன்கிட்ட பேசாத கட் பண்ணலாம் டைலாக் சொல்லுவார். இப்போ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் கீழேருந்து. அது வடிவேல் நிறைய நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பற்றி இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பேசுகிறாரு, சார் நான் இங்கிருந்து கட்டு போதும் நிப்பாட்டுங்க, அவரு அப்படின்னு கட்டு அது வந்துங்கிறாரு. அதாவது இந்த திரையுலகத்தில் எல்லா படங்கள்லையும் அந்த இந்த நாங்கள் பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு, ஒவ்வொரு படத்துக்குள்ள பேசக்கூடிய அந்த மாடலேஷன்லாம் இப்போ ஹீரோனிக்கெல்லாம் பேச வச்சுட்டாங்க. ஏய் மாப்பு என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்கலாம். இப்போ ஒரு படம் கூட பார்த்தேன், பார்த்துக்கிட்டு எல்லா இதுலேயும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த சுந்தர்னே என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அது பூராமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்கே தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்கும்போது திருப்பி ஒன்று சேருமோ உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சா? ஓகே, நம்ம மட்டும் பயங்கரமாக சூப்பராக ஒரு அவுட்புட் கொடுக்கணும்னு ஏதாவது? எதுக்கு இல்லை, இந்த கரெக்டான ஜாட்டான மூடி ரெண்டும் சேரும்போது எதுக்கு ப்ரெஷர் வரணும்? இல்லை, அது ப்ரெஷர்னே சொல்ல முடியாது, அது சந்தோஷமான விஷயம், பொறுப்புன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் நானும் வடிவேல் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஷாட் சீன்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கிரியில் பார்த்தா அந்த இது ஒரே ஷாட்லாம் சொல்லுவார், முட்டுச்சந்து போய் விடிய அடித்தாங்க, எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு அது ஒரு சிங்கிள் ஷாட்டு. அதேமாதிரி வின்னரில் பார்த்தீங்கன்னா
அது ஒரே ஷர்ட் வரும், அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம். அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்காக சிங்கிள் ஷாட் இதெல்லாம் வரும். ஸோ கேங்கர்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒன்று வைக்கணும். ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நல்ல ஒரு அருமையான மேட்டராக இருக்கணும், ரிப்பிட்டேஷனாக ஆகக்கூடாது. அப்போ அது பொறுப்பு அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அந்த சீன் படத்தில் பாருங்கள், அவ்வளோ படத்தில் பார்க்கணும். அது ஒரே சிங்கிள் ஷாட்டில் நான் யாரையும் அடித்தது இல்லைங்கிற ஒரு விஷயத்த வச்சு, நீ அடிச்சியா வில்ல ஒரே வார்த்தை கேட்பான், நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் எப்படி இருக்குன்றத படத்தில் பாரு. அது நீ அடிச்சியா, நான் யாரையுமே அடிச்சதில்லை அப்படின்னு அது அடிச்சதில்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக சொல்லுவார். அது வந்து நீங்கள் தேட்டரில் வந்து கை விட்டு விரல விட்டு எண்ண முடியாது எத்தனை அடிச்சது இல்லைன்ட்டு, அவ்வளோ வரும். அது வந்து சிங்கிள் ஷாட்டில் நடிச்சிருக்காரு. அது நாங்கள் எல்லாரும் வாயை பொழுது பார்த்து ஷார்ட் முடிஞ்சோன்னா நாங்கள் பண்ண எல்லாரும் யூனிட்ல இருந்து அத்தனை பேர் பண்ண வேலைன்னா எங்களை மாதிரி இதெல்லாம் கை தட்டணும். ஸோ உங்களுக்கு ஒரு போட்டியாகவே சொல்கிறேன், கரெக்டாக அவர் எத்தனை அடிச்சது இல்லைன்னு சொன்னார்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ் தரேன். வடிவேல் நான் போட்டுக்கிற கூலிங் கிளாஸ் இல்லை ஓகே இல்லை, அதாவது அந்த சீன் நினைக்கும் போது இப்போவும் எனக்கு சிரிப்பு வருது. அவ்வளோ அருமையான ஒரு சீன் அது. படத்தில் பார்க்குறேன், நீங்கள் படத்தில் பார்த்தேன். நான் கூட ட்ரெய்லரில் கொஞ்சம் புடுவாருன்னு பார்த்தேன். அது எப்படி கட் பண்ண, அது எப்படி வச்சுருக்காருன்னா அப்பட்டங்க மாதிரி இருக்காது, தனியாக வச்சுருக்கேன் அப்படியே. அது பெரிய பெரிய படம், அதான் படம் ஒரு கிரீடம்னா அதில் பெரிய இருக்கக்கூடிய கிரீடத்து முன்னால் இருக்கக்கூடிய பெரிய வைரக்கல் மாதிரி வச்சுருக்காரு. அது மாதிரி நிறைய சீன் இருக்குது. ஆனால் அந்த ஒரு சீன் பேசப்படும் மக்கள் மத்தியில். அந்த இந்த கதை ஒன்று சொல்லுவோம்ல நம்ம இதில் என்ன தலைநகரத்தில் கதை சொல்லுவோம்ல, ஒரு புறா அந்த கதை தலைநகரத்தை கண்ணில் தூக்கி போயிடுறாங்க. அந்த மாதிரி அதோட ஜாதி அது. அது கதை சொல்ல ஆரம்பிச்சாவே கட்டில் தூக்கி போயிடுறாங்களே. கட்டில் முதல் கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகிறாங்களா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போனதுக்கு ஆரம்பிக்கிறாங்களா? டம்முன்னு இல்லை, அடுத்த தடவை இதை பார்க்கணும் நினைச்சேன். ஏன்னா ஒன்றும் நடக்கலன்னு, நடந்துருச்சு, நடத்திட்டாங்க அப்படி அந்த மாதிரிலாம் வரும். ஏமா அது வந்து அப்படியே மனப்படமா திருக்குறள் மாதிரி உள்ள பயந்து கிடக்குமா, புறஞ்சு கிடக்கு, சீடி மாதிரி கிடக்கு உள்ள மண்டையில. எனக்கு மட்டுமா இருக்கு, உங்க இப்போ எல்லா நீங்க இருக்க ஜென்ரேஷன், எத்தனை ஜென்ரேஷன் வரட்டுமே, அது காலங்காலத்துக்கு எல்லா காலத்தோட சேரும். என்ன நீங்க பண்ணாலுமே it seems like all generations are like relating to it. அது எதனால ஃபீல் பண்றீங்க? இல்லைங்க, நான் முதல்ல நம்ம ரசிக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம ரசிக்கணும். இன்னொன்று வந்து இப்போ தலைநகரத்தில் டைலாக் வரும், எனக்கு எண்டே கிடையாதுறாங்கிற மாதிரி. நகைச்சுவைக்கு எண்டே கிடையாது. மக்களை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அவங்க என்னன்னைக்கு நம்மளை வரவேற்பாங்க, தோண்ட வரும். அது ஒரு விஷயம் முக்கியமாக. ஸோ ஹியூமர் வந்து ஆல்வேஸ் ஹியூமர் ஆகட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், மக்களை சந்தோஷப்படுத்தினா அவங்க நம்மளை சந்தோஷமாக வச்சுக்குவாங்கிறது என்னோட தாரகம் வந்துடும். ஸோ அதுதான் வந்து நல்லபடியாக வண்டி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஏதாவது சொல்ற ஒரு வார்த்தை வந்து இது நல்லா இருக்கு, இது நம்ம டைட்டிலா யூஸ் பண்ணலாம். ஏமா இதுதான் ரொம்ப இருக்கு எங்க படத்துல வாலிபர் சங்கம், நானும் நான் பேசுன டைலாக், எங்க படத்துல பேசுன டைலாக் பூரா டைட்டிலா வச்சு எத்தனை படம் இட்டு கொடுத்துருக்காங்க. நாங்க கொடுக்கல, மத்தவங்க கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கிட்டு எனக்கே தரமாட்டேன்ட்டாங்க. நீங்க வேற என்னன்னு கரெக்ட். கேங்கர்ஸ் 1 2 3லாம் எதிர்பார்க்கலாமா? நாங்க கண்டிப்பா. இது வந்து கேங்கர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். இது வந்து கண்டினியூஸா இனிமேல் கேங்கர்ஸ் ஊரா போய் கொள்ளடிப்போம். ஓகே, நைஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க ரெண்டு பேருக்குமே விஷிங் யூ லவ், சக்ஸஸ் அண்ட் எல்லாமே இந்த வேர்ல்ட். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். April 24th மறக்காம கேங்கர்ஸ் போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.